ஒரு மலை அடிவாரம் பகுதியில நிறைய சின்ன சின்ன வீடெல்லாம் இருந்துச்சாம். அங்க இருக்க மக்கள்லாம் நிறைய மாடு, ஆடு எல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அது பக்கத்திலே ஒரு ஆறு இருந்துச்சாம். அதனால அங்க சுத்தி இருக்க பகுதி எல்லாமே நல்லா பச்சை பசேல்னு இருந்துச்சாம். அவங்க வளர்க்குற ஆடெல்லாம் அங்க மேய வருமா. அங்க இருந்த ஒரு கொம்பு வச்ச முரட்டாடு அதோட இடத்துக்கு வர எல்லா ஆடுகளையும் முட்டி தள்ளிட்டு இருந்துதாம். அப்ப ஒரு ஆடு ஆறு பக்கத்துல புல்லு சாப்பிட்டுட்டு இருந்தப்ப ஒரு முதலை அதை துரத்த ஆரம்பிச்சிடுச்சாம். அதுவும் வேகமா பயந்து ஓடி வந்து அந்த முரட்டு ஆடு இருந்ததுல அதோட இடத்துக்கு ஓடி வந்துடுச்சாம். அந்த முரட்டாடும் என் இடத்துக்கு ஏன் ஓடி வந்த அப்படின்னு கேட்டுச்சான். அந்த ஆடு எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சான். ஆனா அந்த முரட்டாடு எதுவுமே கேட்காம அதோட சண்டை போட ஆரம்பிச்சிடுச்சான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தப்ப அந்த இடம் சரிவா இருந்தனால அந்த முரட்டாடு தெரியாம போய் தண்ணிக்குள்ள போய் விழுந்துருச்சான். அந்த தண்ணிலயும் முதல இருந்துச்சான். அந்த முதலையும் அந்த ஆடை கவ்விட்டு போயிருச்சான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த உயிரினமும் தான் தான் பெருசு அப்படின்னு ஆணவத்தோடையும் திமிரோடையும் இருக்கக்கூடாது. அது ஆடா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி. நன்றி, வணக்கம். மறக்காம இந்த கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.